அன்பான நேயர்களே வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜே.என்.எஸ். செல்வன். இன்றைக்கி நம்ம பொதுவாக அரசியல் விவகாரங்கள் நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் புதுச்சேரி மாநிலத்தில் யார் ஆட்சிக்கு வருவார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். புதுச்சேரி அப்படின்னு கூட்டினா நியூமராலஜி படி 42 நம்பரு 6. இதில் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு என் ரங்கசாமி, அவருடைய இந்த என் ரங்கசாமி அப்படின்னு கூட்டினா 32 5. இந்த 5ஆம் எண் ஒரு அளப்பெரிய ஆற்றல் மிகுந்த எண் அவருக்கு. அவருடைய வயது அப்படி பார்த்தோம்னா டேட் ஆஃப் பர்த் 4/8/1950 பிறந்திருக்காரு. இதனுடைய கூட்டுத்தொகை 27 9. முன்னால 4 இருக்கு, பின்னால 9 இருக்கு. இந்த 9ஆம் எண்ணுக்கும் 4ஆம் எண்ணுக்கும் என் ரங்கசாமின்ற 32ன்ற 5 ஒரு அற்புதத்தை அவருக்கு தந்துக்கிட்டே இருக்கு. இவருடைய கட்சி ஆல்ரெடி இவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்காரு. அப்புறம் ஏதோ ஒரு டிஸ்பியூட்டில் அதிலிருந்து விலகி ஆல் இண்டியா என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டு வெளியில் வந்துடுறாரு. அதனுடைய கூட்டுத்தொகை 57, எல்லாத்தையும் கூட்டினா 3. 3ன்றது ஒரு நீதி, நேர்மை, ஒழுங்கு, கட்டுப்பாடு உடைய ஒரு எண். வெளிப்பாடும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான செயல்பாடுகளோட இருப்பவர் அப்படின்ற அந்த பேரை இவருக்கு கொடுத்துரும். இவர் அரசியலுக்கு 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. இப்போ உட்பட மக்களின் முதல்வர் அப்படின்ற பேர் எடுத்திருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம். அதாவது அரசியல்வாதினாலே திட்டு வாங்கணும், வாங்க, இதெல்லாம் இருக்கு. இவர் பேரில் ஒரு பெரிய அபிப்பிராய பேதம் அந்த புதுச்சேரியில் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். காங்கிரஸில் இருக்கையிலையும் கூட நல்ல பேர் தான் எடுத்திருக்கார். அவருக்கு ஒத்து வராத, பிடிக்காத, அந்த நீதிக்கு புறம்பான வழியில் அந்த அமைப்பு இருந்தவங்க செயல்பட்டதுனால அதிலிருந்து விலகி என்ஆர் காங்கிரஸ்னு வைக்கிறார். புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் தொகுதி 30. இதில் ஆல் இண்டியா என்ஆர் காங்கிரஸ் மொத்தம் 16 இடங்கள்ல இப்போ இந்த 2026 எலெக்ஷனில் போட்டி போடுது. ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்க, இதனோட 2 தொகுதிகளில் போட்டி போடுது. இதனுடைய தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இவருடைய பிறந்த நாள் 12/5/1954. அதாவது திரு ரங்கசாமியினுடைய பிறந்த நாளில் கூட்டி பார்த்தா 27/9 வருது. திரு எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய பிறந்த நாளை கூட்டி பார்த்தா 27/9 வருது. இது ரெண்டுமே வெகு சிறப்பான எண்கள் அரசியலுக்கு. இந்த 9 சரி. பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு கூட்டி பார்த்தா 2 வருது. இப்ப பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய இப்ப இருக்கக்கூடிய தலைவர் பேர் நிதின் நபின். இவருடைய பிறந்த நாள் 23/5/1980. எல்லாத்தையும் கூட்டினா 1. இந்த 1ஆம் எண், இந்த 9ஆம் எண், இதெல்லாம் ஒரு வெகு சிறப்பான காம்பினேஷன்ல உள்ளது. இப்ப இவங்க கூட்டணியில புதுசா ஒருத்தர் முளைத்து விட்டார். அது வெகுன்னு பெரிய மரமா வந்துகிட்டு இருக்காரு. அந்த கட்சியினுடைய பெயர் லட்சிய ஜனநாயக கட்சி. இது 2 தொகுதியில போட்டி போடுது. இந்த லட்சிய ஜனநாயக கட்சி அப்படின்னு கூட்டி பார்த்தா 54/9. இப்ப திரு ரங்கசாமியினுடைய பிறந்தநாளுடைய கூட்டுத்தொகை 9. திரு எடப்பாடி கே பழனிசாமியினுடைய கூட்டுத்தொகை, பிறந்தநாள் கூட்டுத்தொகை 9. லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டுத்தொகை 9. இந்த 9 சேரையில ஒரு மிகப்பெரிய வில் பவர் அந்த இடத்துல நடக்கும். அதாவது புதுச்சேரியில இந்த கட்சியினுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா எம் ஜோஸ் சார்லஸ் அப்படின்னு ஒருத்தர். இவர் தமிழகத்தை சேர்ந்தவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர். லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டுத்தொகை. இப்ப இதுல 2 தொகுதியில இந்த கட்சி போட்டி போடுது. சரி, புதுச்சேரியினுடைய கூட்டுத்தொகை நம்ம ஏற்கனவே சொன்னோம் 42. 6ஆம் எண், இது பெரிய விசேஷமான ஒரு எண் 6ஆம் எண். இந்த எம் ஜோஸ் சார்லஸ் அப்படின்னு அவருடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 42 6. எலெக்ஷனுடைய டேட் 9/4/2026. இதுவும் 9 வந்துருது. வாக்கு எண்ணிக்கை 4/5/2026. இந்த 4ஆம் எண் வருது. இவ்வளவு விசேஷங்கள் இந்த கட்சிகள்லையும் சரி, இந்த காம்பினேஷன்லையும் சரி, இந்த புதுச்சேரின்ற மாநிலத்திலும் சரி, இவ்வளவு
மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த எண்களுக்குள் உட்பட்டு இந்த எலெக்ஷன் நடக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நிதின் நபின், இவருடைய பிறந்த நாள் 23/5/1980. எல்லாத்தையும் கூட்டினா 1. அதனால 10 இடங்கள்ல போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியில 7 தொகுதிகளை கண்டிப்பாக கைப்பற்றும் வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, இதற்கு அடுத்தபடி இவங்க கட்சியிலேயே இன்னொரு ஜாயிண்டா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு அதுக்குள்ள இணைகிறார். அவர் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், கோயம்புத்தூர் இருப்பிடமாக கொண்டவர். லட்சிய ஜனநாயக கட்சி, இதனுடைய கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 54-9. திரு என் ரங்கசாமி அவருடைய அந்த பிறந்த தேதியினுடைய கூட்டுத்தொகை 9, தேர்தல் நாள் 9. திரு கே பழனிசாமி அவருடைய பிறந்த தேதி 9. அதற்கு அடுத்தபடி லட்சிய ஜனநாயக கட்சியின் கூட்டு எண் 9. எவ்வளவு காம்பினேஷன் வருது பாருங்க. இதெல்லாமே பாசிட்டிவா வருது. இந்த கட்சியினுடைய தலைவர் திரு எம் ஜோஸ் சார்லஸ், இவருடைய பிறந்த நாள் கிடைக்கல. இவர் கட்சியினுடைய கூட்டு எண் 54 என்ற 9 மிக சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்றோம். எலெக்ஷன் தேதி 9 இருக்கு. அப்ப இந்த 9க்கும் இவருடைய கட்சியினுடைய 9க்கும் இவர் போட்டியிட்ட 2 தொகுதியிலுமே மிகப்பெரிய வெற்றி அடைவார். இது கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்றது தெரியுது. புதுச்சேரியினுடைய கூட்டு எண், அதாவது இப்ப நம்ம பேசுறது இந்த லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் இருக்கார திரு எம் ஜோஸ் சார்லஸ், அவர் சம்பந்தமா ஒரு டிப்ஸ். ஏன்னா புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு இளைஞர், தமிழகத்தை சேர்ந்தவர். புதுச்சேரியினுடைய கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 42 என்ற 6ஆம் எண்ணில் உள்ளது. ஆட பாட அனுபவிக்க பிறந்த இந்த எண் இந்த மாநிலத்துக்கு ஒரு பெரிய பவரை கொடுக்குது. அதனால எம் ஜோஸ் சார்லஸ் என்ற 42 என்ற 6ஆம் எண்ணை சேர்ந்த இவர் அந்த மாநிலத்துல போய் கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சியினுடைய ஆரம்பம் வெகு சிறப்பா வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. உடனே பாத்தீங்கன்னா அதுல 2 தொகுதியில போட்டி போடுறாரு, எல்லாராலையும் பேசப்படுறாரு. அப்ப அவருடைய பிறந்த நாள் 6, புதுச்சேரியினுடைய கூட்டுத்தொகை 6. அதனால மிகப்பெரிய வெற்றி இவருக்கு காத்துட்டு இருக்கு. பொருளாதார ரீதியில உயர்வோட இருக்கக்கூடிய இந்த சார்லஸ் நினைத்திருந்தால் வேறு ஏதாவது அந்தமான்லயோ லட்சத்தீவுலையோ போய் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி ஆரம்பிச்சா அங்கே ஃபேமஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு நினைக்காமல் புதுச்சேரியிலேயே போய் ஆரம்பிக்கிறாருன்னா இந்த 42 அப்படின்ற 6ஆம் எண் அவர் மனதுக்குள்ள பதிந்து அங்கே போய் ஆரம்பிப்போம். ஏன் ஒரு தமிழகத்திலே ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா? அதனால அவருடைய அந்த எண்ணுக்கு இன்னொரு 6ஆம் எண் இந்த 6ஆம் எண்ணை இழுக்குது. இவருடைய கட்சியினுடைய பெயரின் 54 என்ற 9 அந்த வருவதால இன்னும் பல அந்த மாநிலங்கள்ல போய் இந்த கட்சி விரைவில் விரிவடைய வாய்ப்பு இருக்கிறது. வருங்காலம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. இந்த எம் ஜோஸ் சார்லஸ் அவர்களுக்கு நிச்சயமா அந்த கட்சியும் விரிவடையும் அப்படின்ற பட்சத்துல இவர் பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிறிய நெகட்டிவ் ஒலி, அதாவது புரோனாலஜி அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒலி இருக்கிறது. அந்த ஒலியை இவர் நீக்கிவிட்டால் மேன்மேலும் இவர் ஒரு ஸ்ட்ராங்கான தேசிய அளவில் கட்சி வளர்ப்பதற்கு அவருக்கு உதவிகரமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.